பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. எங்கிருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியலையே. இப்ப இது கேட்க போற கேள்விலாம் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு வேற ப்ரிப்பேர் பண்ணாலியே. என்ன பாத்துட்டே நிக்கிறேன், சொல்லு. சொல்லுனா நான் என்ன சொல்ல? பயங்கர தலைவலியா இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்ச நேரம் பால்கனில போய் படுத்து தூங்கினாதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நீங்க ஏதோ உங்களுக்குள்ள ஆசை போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நான் அப்புறமா வரேன். டேய், எங்கேயாவது நழுவ பார்த்த பால்கனிக்கு வந்து காலை தர தரன்னு புடிச்சு இழுத்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருவேன். என்ன மேட்ரு? அப்போ அந்த அரசோட எல்லா பிசினஸுக்கும் அந்த அரசுக்கு ஆப்பு வச்சிட்டு இருக்கிறது நீதான். இதுவே ஒரு இம்சை. டீ கடை கதையே நம்புச்சு, நம்ம அடிச்சு விடுற கதையை நம்பாதான். சொல்லு. அந்த அரசுக்கு சவால் விட்டுருக்கிறது நீதான், அந்த அரசோட எதிரியே நீதான். அவன் எதிரியா இருந்துட்டு அவன் ஆள் மாதிரியே எதுக்கு எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்க? அவன் கிட்ட எத்தனையோ ஆள் இருக்காங்க. அன்னைக்கு தாலி கட்டுற சீன்ல நடிக்கிறதுக்கு யார வேணாலும் அனுப்பலாம். அன்னைக்கு ஏன் ஒன்னு அனுப்புனா? உன் மேல அவன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான். அப்படிப்பட்ட நீ அவனை அழிக்கணும்னு எதுக்கு நினைக்கிற? ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, சான்ஸ் கிடைச்சு நான் அடிக்கிட்டே இருந்தா. இதுக்கு எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லாம இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. ஏம்சா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிட்டு இருந்தீங்க எல்லாம் கார்த்தி வீடு அந்த பக்கமா தான் இருக்கு. எனக்கு கால் பண்ணி மச்சான் இந்த மாதிரி 2 பேர்கிட்ட மாட்டிட்டு நிக்காங்க அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த அரசு பத்தி வேற நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். அவன் கிட்ட டைரக்டா மோதவும் முடியாது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் ரீசெண்டா அவனுக்கு அகைன்ஸ்டா யாரோ எழும்பி இருக்காங்க. நியூஸ்ல எல்லாம் கூட அவனோட பிசினஸ் ஒன்னொன்னா அழிஞ்சிட்டு இருக்கும் போது வந்துட்டே இருக்கேன். அதான் இடையில கூட சாம் அடிச்சு சாம் கூட இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாரு. அதுக்கு பிறகு அரசு தான் வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போனாரே. அதெல்லாம் வச்சு ஹெல்மெட்டை போட்டுட்டு என் பாஸுக்கு அகைன்ஸ்டா எழும்பின ஆள் மாதிரி வந்தேன். இப்ப நீங்க யோசிக்கலாம், அப்புறம் எதுக்கு நான் ஹெல்மெட் போட்டு வந்தேன் அப்படின்னு. என் பாஸுக்கு நான் விசுவாசமான ஆளாச்சே. பாவம், உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணக்கூடாதுல. உங்க ரூம்ல வேற ஒரு ஓரமா உன் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கான்னு எனக்கு கபோர்டு வரைக்கும் தந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு ஆபத்துனா சும்மா இருக்க முடியுமா? எவ்வளவு நேரம் யோசிச்சேன். எது கம்பி கட்டுற கதையெல்லாம் இறக்கி விடுறெல்லாம் எப்படி துருவி துருவி கேட்டாலும் உண்மையெல்லாம் கக்கிர கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா ட்ரைன் ஆகி வந்திருக்கெல்லாம். அததான் கேக்குறேன், எவ்வளவு நேரம் யோசிச்சா அப்படின்னு. நீங்க நம்பினா என்ன நம்பலன்னா என்ன, எனக்கு பயங்கர தலைவலியா இருக்கு. நான் போய் தூங்க போறேன். நில்லு குரு. இன்னும் என்ன? மிஸ்டர் குருநாத், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்களே ஒரு நாள், அன்னைக்கு நைட்டே நீ அரசோட ஆள் இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பாக்குறேன்? என் மொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு அந்த ஆள் என்னை யூஎஸ்ல கொண்டு தள்ளும் போது எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட யாருமே இல்ல. யாரையுமே தெரியாத அந்த நாட்டுல நானா வேலை தேடி 1 இயர் அங்க தனியா சமாளிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட பொண்ணு நான் இத்தனை நாள் உன்னை என் ரூம்ல விட்டு வச்சிருக்கேனா அதுக்கு காரணம் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? நீ வந்த அன்னைக்கு நீ அரசோட ஆள் கிடையாது, நீங்க வேற ஏதோ காரணத்துக்காக தான் வந்திருக்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ உருட்டின எல்லா கதையும் ரொம்ப வெகுளி மாதிரி எதுக்காக கட்டிட்டு இருந்தேன் தெரியுமா? உன்னை பத்தின உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அங்கேயே ஒத்தையில சமாளிச்சனா? நீ சொன்ன டீ கடை கதை எல்லாத்தையும் அப்படியே நம்புறதுக்கு நான் உன்னை முட்டாள் இல்ல. போட்டு வாங்குதோ? என்ன பாக்குறேன்? போட்டு வாங்குறேன்னு பாக்குறியா? ஆகா, இந்த ரூம்குள்ள என்னைக்கு நீ வந்து இந்த பெட்ல படுத்திருந்தியே, நான் கூட கீழே படுத்திருந்தேனே. கொஞ்ச நேரம் பெட்லயே படுத்துட்டு நான் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சதா உன் பாட்டுக்கு எந்திரிச்சு பால்கனிக்கு போன பாத்தியா? அப்பவே உன் கூட்டு வெளியே வந்துட்டு தூங்கலாம். நான் யூஎஸ்ல 1 வருஷம் குப்பை கொட்டினாலும் நான் தமிழ்நாட்டு பொண்ணு. நீ யார் என்னன்னே தெரியாது. என் ரூம்ல நீ படுத்திருக்க, எனக்கு எப்படி தூக்கம் வரும்? நான் சும்மா தான் தூங்குன மாதிரி ஆக்ட் பண்ணேன். எதுக்காக உன்கிட்ட இன்னசென்ட் மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? உனக்கு அந்த அரசுக்கு என்ன சம்பந்தம்னு உன் வாயாலே வர வைக்கிறதுக்கு தான். இன்னைக்கு கையும் களவுமா நீயே மாட்டிக்கிட்ட. இனிமே நீ தப்பிக்க வழியே இல்ல. அந்த அரசுக்கு உனக்கு என்ன பக? அவனை பழி வாங்குறதுக்காக எதுக்காக எங்க வீட நீ சூஸ் பண்ணிருக்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நான் அடுத்த கேள்வி கேக்குறேன். தப்பிக்க முடியாது போலயே. மிலிட்டரி ஆபீசர் மாதிரி நிக்கிறான். இப்ப சொல்ல போறியா இல்ல அரசுக்கு கால் பண்ணி உங்க எதிரியே நீங்க நம்பிட்டு இருக்க குரு தான் சொல்லவா? எங்க சொல்லுங்க பாக்கலாம். என்ன பத்தி தெரியாது, உன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப என்ன, நான் யாருன்னு தெரியணும் அப்படித்தானே? ஆமா. அது ஒரு பெரிய பிளாஷ்பேக், பரவாயில்லையா? எவ்வளவு பெரிய பிளாஷ்பேக்னாலும் பரவாயில்ல, நான் கேக்குறேன். அதாவது ஃபைட் பண்ணி கை கால்லாம் கொஞ்சம் வலியா இருக்கா, உட்கார்ந்து பேசலாமா?
என்ன பார்த்துட்டே இருக்க? ஆரம்பி. அது என்னன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு பாத்தீங்களா அந்த டைம்ல. டேய், இந்த வெட்டி கதையெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா மவனா அப்புறம் இருக்கு. ஏமா சொல்லிட்டு தானே இருக்கேன். சொல்லு சொல்லு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, சோழ வாய்க்காரன் இப்படி கேட்டதுக்கு பிறகு கூட உண்மையை கேக்குறானா? திருப்பி என்ன கலாய்க்கிறதுக்கு தான் பாத்துட்டு இருக்கியா? என்ன கலாய்ச்சிட்டு இருக்கியா? முழுசா நனைஞ்சதுக்கு பிறகு கூட முக்காடு. அட போமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமாவே நான் என் சொந்த கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். உன் சொந்த கதைக்கும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு என்னடா சம்பந்தம்? முந்திரி கொட்டை கொஞ்சம் பொறுமையான கேளாங். என்ன? அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு பாத்தீங்களா அந்த டைம்ல. இங்க பாரு குரு, உனக்கு இந்த இசை பத்தி தெரியாது. எம்ம தாயே, அததாம சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்களேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நேரத்துல உங்க அப்பாவே பிறந்திருக்க மாட்டாரு, நீ அங்கிருந்து ஆரம்பிக்கிறியா? இம்சா, அப்பப்ப ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன சொல்ல விடுறீங்களா இல்லன்னா நான் எந்திரிச்சு போட்டுமா? சொல்லு, நீ கற்பனை பண்ணி வச்சிருக்க கதை எந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்குன்னு நான் பாக்குறேன். இம்சா இது முன்னால அந்த ஹெல்மெட் கீழே விழுந்துட்டேன். சொல்லுடா. உனக்கு ஒண்ணு போட்டேன்னு வைங்க, மண்டை ரெண்டா புலந்துரும். சொல்ற என்ன சொல்ல விடுறதும் கிடையாது. சரி குறுக்கு பேச மாட்டேன், சொல்லு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்ன என்ன நடந்ததுன்னா, இப்ப சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகுன்னு ஆரம்பிச்சா, இப்ப கிடைக்கிறதுக்கு முன்னான்னு ஆரம்பிக்கிறேன். ஏமா கதை வேணான்னு அமைதியா இருங்க. ஏய், எனக்கு கதையெல்லாம் வேண்டாம், உன் சொந்த கதை தான் வேணும். இத பெத்தாங்களா செஞ்சாங்களா? ஒண்ணும் இல்லைங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முந்தி பிரிட்டிஷ்காரங்க இந்தியால இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ எஸ்எம் காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, ஆமா. அந்த இடம் என் அப்பா சம்பாதிச்சதெல்லாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், நாங்க ஹிந்துவா இருந்தாலும் காலேஜுக்குள்ள சர்ச் தான் இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல. அது ஒவ்வொருத்தங்களோட விருப்பம். இல்லை சை, பிரிட்டிஷ்காரங்க இங்க இருக்கும்போது அது சர்ச்சா தான் இருந்துச்சு. என் தாத்தா காலத்துல இருந்து எங்க ஃபேமிலில எஜுகேஷனுக்கு யாரும் குறை வச்சதே கிடையாது. எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசுறவங்க தான். அந்த சர்ச்சை வச்சு நடத்திட்டு இருந்த பிரிட்டிஷ்காரங்க கூட எங்க தாத்தாக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பழக்கம் இருந்திருக்கு. போக போக அந்த பழக்கமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறி இருக்கு. பிரிட்டிஷ்காரங்க கூட உங்க தாத்தா ஃப்ரெண்டா? இங்க நிறைய பேர் கூட அவங்க நல்லா தான் பேசுவாங்க. நீங்க வேணா உங்க தாத்தா காலத்துல உள்ளவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாருங்களேன். சரி, நீ மேல சொல்லு. இம்சா, என்ன ஆர்வம்? அவங்களும் தாத்தா ஃபேமிலியும் ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை விட்டே காலி பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல அந்த சர்ச் இருந்த இடம் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் இருக்கும். நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த சர்ச்சை யாரு பாத்துப்பா, யார் இதை எடுத்து நடத்துவா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க தாத்தா தான், நான் வேணா இதை விலைக்கு வாங்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி வாங்கின இடம் தான் எஸ்எம் காலேஜ் இருக்க இடம். ஓ, உங்க ஃபேமிலிக்குள்ள இவ்ளோ பெரிய ஹிஸ்டரி இருக்கா? கதை கேக்குறதுக்கு விட்டா போதும். மேல சொல்லு, இன்ட்ரெஸ்டா இருக்கு. என்னதான் நாங்க ஹிந்துவா இருந்தாலும் அந்த சர்ச்சை இடிச்சு போட்டு அதுக்கு பிறகு அதுல ஏதாவது வேலை பார்க்கலாம்லாம் தாத்தாக்கு தோணல. ஒர்ஷிப் நடந்த இடம், எதுக்காக அதை ஸ்டாப் பண்ணணும்னு வேற ஆளுங்களை வச்சு சர்ச்ல எப்பவுமே ஒர்ஷிப் போயிட்டு தான் இருக்கும். அப்புறம் தாத்தா காலத்திலயும் சுத்தி இருந்த கொஞ்சம் இடத்த வாங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு டாடிக்கு அந்த இடத்துல ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும்னு பெரிய கனவே இருந்துச்சு. காலேஜ் வைக்கணும்னா நிறைய இடம் எல்லாம் தேவைப்படும். கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் இடத்த எல்லாம் விலைக்கு வாங்கி அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் உருவாக்குனாங்க. அப்படியே கொஞ்சமா டெவலப் ஆகி காலேஜ் நல்ல நிலைமைக்கு வந்தது. ஆமா, சுத்தி இருக்கிற இடம் எல்லாம் கொஞ்சமா நீங்க வாங்குறதுக்கு கேட்ட உடனே கொடுத்துருவாங்களா? இசை நீங்க பாத்திருப்பீங்க எல்லாம், அது மலை சைடு தான். சிலருக்கு அவங்க இடத்துக்கு போகணும்னா காலேஜ் வழியா தான் போகணும். வர வழியும் இல்ல, வழி இல்லாத காரணத்துக்காகவே நிறைய பேர் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு கார் போவதுக்காகவாவது வழி இருக்கணும்ல. அப்படி இல்லைன்னா அந்த இடம் இருந்து வேஸ்ட் தானே அவங்களுக்கு. நான் பிஏ முடிச்ச உடனே காலேஜ் பக்கம் வா, காலேஜ் பாத்துக்கோன்னு டாடி எனக்கு கம்பல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா எனக்கு அது மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நமக்கு எப்பவும் படிக்கணும் படிச்சுட்டே இருக்கணும். அந்த நேரத்துல தான் அரசு கண்ணுக்கு எங்க காலேஜ் ப்ராப்பர்ட்டி பட்டுச்சு. அவன் தான் ஊர்ல இல்லாத பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவானே. சம்திங் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த இடம் நல்லா இருக்குன்னு எங்க காலேஜ் இருக்க ப்ராப்பர்ட்டி அவன் கண்ணுல பட்டுச்சு. இது சம்பந்தமா டாடி கிட்ட வந்து டைரக்டா பேசவும் ஆரம்பிச்சான். உனக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன், இந்த காலேஜ் இருக்க இடத்த எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. அது எப்படி கொடுக்க முடியும்? குருவி கூடு கட்டின மாதிரி கொஞ்சமா சேர்த்து தானே 3 காலேஜ் அந்த இடத்துல உருவாக்கி இருப்பாங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. பிசினஸ் பண்ணணும்னா காலேஜ் பில்டிங் எல்லாம் இடிச்சாக்கணும்ல. ஆமா, டாடிக்கு அது விருப்பமே இல்ல. என் காலத்துக்கு பிறகு என் பையனே இந்த காலேஜ் எடுத்து நடத்துவான். என்ன ஆனாலும் காலேஜ் இருக்க இடத்த நான் விட்டு தரவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல சர்ச் இருக்கு. காலேஜ் முடிஞ்சதான் ஒர்ஷிப் ஆரம்பிப்பாங்க. சண்டே ஒர்ஷிப் போகும். கிறிஸ்டின் பிள்ளைங்க எத்தனையோ பேரு காலையில சேப்பல்ல கொஞ்ச நேரம் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் கிளாஸ் ரூம்குள்ளே போவாங்க. எமோஷனலா டாடிக்கு அந்த காலேஜ் ரொம்ப கனெக்டடா இருந்துச்சு. யாரா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல தானே.
கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம் தரமட்டம் ஆக்குறதுக்கு யாராவது விரும்புவாங்களா? அப்புறம் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் கேட்டு பார்த்தான், அதுக்கு பிறகு மிரட்டி பார்த்தான், நிறைய அரசியல்வாதிகளை வச்சு பேசியும் பார்த்தான். என்னமோ தெரியல, அப்ப எனக்கு அரசு கூட மோதுறதுக்கு டாடிக்கு துளி கூட விருப்பமே இல்ல. எப்பவுமே சொல்லுவாங்க, சாக்கடைன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம விளக்கிறணும், கல்லை தூக்கி போட்டு வேடிக்கை எல்லாம் பார்த்து நிக்க கூடாது அப்படின்னு. கெஞ்சியும் பார்த்தாச்சு, மிரட்டியும் பார்த்தாச்சு, இவன் வழிக்கு வர மாட்டான் அப்படின்னு அவனா ஒரு ஏற்பாடு பண்ணான். அதாவது காலேஜுக்குள்ளே நாங்க இல்லீகலா ட்ரக்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்றோம், கவர்மெண்ட்டுக்கு அரசு இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டான். பொய்யா தகவல் கொடுத்தா உண்மையான பாக்குறதுக்கு வருவாங்கல்ல கவர்மெண்ட்ல இருந்து. அந்த இடத்துலதான் இசை நாங்க எவ்வளவு ஏமாந்துருக்கோன்னு எங்களுக்கே புரிஞ்சுது. அந்த இயர் அட்மிஷன் வந்ததுல ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் அரசோட ஆளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ல போது பொருள் எல்லாம் இருக்கும்போது யார்கிட்ட இருந்து வந்து எங்கேருந்து வாங்குனீங்கன்னு கேள்வி வரோம்ல, அந்த 25 பேரும் அப்படியே டாடிய கை காமிச்சிட்டாங்க. என்ன சொல்ற? அப்புறம் என்னாச்சு? காலேஜ்ல ட்ரக்ஸ் ப்ரொவைட் பண்ணா சும்மா விடுவாங்களா? அப்ப அவ அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க. காலேஜ் பத்தின ஃபுல் வதந்தி வேற பிரஸ் மீடியாவோட கையில இருந்துச்சு. எல்லாத்தையும் அந்த அரசு கைக்குள்ள போட்டு ஆட்டி படைக்க ஆரம்பிச்சான். என் டாடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஒரு பையனா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? யூனோ இசை, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? என் டாடி தான். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த காலேஜ் பத்தி எனக்கு முன்ன பின்ன எந்த அனுபவமும் இல்ல. இதுல இருந்து டாடி எப்படி வெளியே கொண்டு வர போறேன், காலேஜுக்கு ஏற்பட்டிருக்க இந்த கெட்ட பேர்ல இருந்து எப்படி காலேஜ் காப்பாத்த போறேன், எதுவுமே தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி பிளாங்கா இருந்துச்சு. வேற வழியே இல்லாம அரசு கிட்ட சமாதானம் பேச போலான்னு நானா வீட்டை விட்டு இறங்கி அவனை பாக்குறதுக்கு போனேன். அதே நேரத்துலதான் அவங்க வீட்டுல உள்ளவங்களை பழி வாங்குறதுக்கு யாரு என்னன்னே தெரியாத ஒருத்தன் உங்க கழுத்துல தாலி கட்டணும். பொதுவா கல்யாணங்கிறது ஒரு பெரிய கனவு. யாரு என்னன்னு கூட தெரியாத ஒருத்தர் உங்க கழுத்துல தாலி கட்ட வச்சு இந்த வீட்டையும் நீங்க அரசுக்கு மருமகள் ஆக கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் சமாதானமா போலான்னு பேச போன என்கிட்ட ஒரு ஆப்ஷனை வச்சான். எனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, உங்க காலேஜ் இருக்க இடத்த நான் ஆசைப்பட்டேன் தான். ஆனா இப்ப அந்த காலேஜ் இருக்க இடத்த விட விஆர் குடும்பத்தை பழி வாங்குறது தான் எனக்கு முக்கியம். அதுக்கு இசைங்கிற பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல எனக்கு எப்படி இருந்திருக்கும். என் கல்யாண விஷயத்துல எனக்கு எவ்வளவு கனவு இருந்திருக்கும். எனக்கு புரியல. எவ்வளவோ ஆளுங்க அவன் கிட்ட இருக்கும்போது ஒன்னு எதுக்காக சூஸ் பண்ணணும்? ஏமா அதுதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் போன உடனே அவன் தலையில என்ன தூக்கி வச்சு கொண்டாடிட்டா இருந்திருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் நானும் அவனோட எதிரி தான். இடத்த கேட்கும் போது கண்டிப்பா டாடி 4-5 வார்த்தை விட்டுருப்பாங்க. எல்லாம் எனக்கு ஒரே பையன், எனக்கு அப்புறம் என் பையன் தான் இந்த காலேஜ் பாத்துப்பான். இந்த காலேஜுக்கு என் பையனுக்கு என் பையனோட ஒய்ஃபுக்கும் பிறக்க போற குழந்தைக்கு மட்டும்தான் உரிமை அப்படி இப்படின்னு எடுத்து விட்டுருக்காரு. அப்போ என் வாழ்க்கையும் அழிக்கணும் தானே அந்த அரசு நினைப்பான். என் கல்யாணத்தை என் அம்மா அப்பா கூட பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு விஷயத்தையும் அவன் வச்சான். அப்புறம் அவனை நம்ப வைக்கிறதுக்காக சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ரொம்ப மரியாதை இருக்க மாதிரியே நான் காமிச்சுக்கிட்டேன். நீ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா காலேஜ் பேர்ல இருக்க எல்லா நெகட்டிவ்ஸையும் நான் பாசிட்டிவ் ஆக்குறேன். அந்த 25 பேரும் காலேஜ் மேல இருக்க வெறுப்புல தான் நாங்க இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லிட்டோம், காலேஜுக்குள்ள ட்ரக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றது கிடையாது அப்படின்னு அந்த 25 பேரை வச்சு பிரஸ் மீடியா எல்லாம் பேச வச்சான். அவ்வளவு கம்பீரமா நடந்து தெரிஞ்ச என் டாடி போலீஸ் ஸ்டேஷன், பிரஸ், மீடியா, யோசிச்சு பாருங்க, அவருக்கு அட்டாக்கே வந்துருச்சு. என் டாடி இந்த நிலைமை காக்குறவன பழி வாங்கணும்னு ஒவ்வொரு செகண்டும் துடியா துடிச்சேன். எப்படி விஆர் வீட்லயே உட்கார்ந்துட்டு விஆர் வீட்டை பழி வாங்கணும்னு அவன் துடிச்சிட்டு இருக்கானோ, அப்படி அவன் பழி வாங்க நினைக்கிற இந்த வீட்டுல உட்காந்துட்டேன். அவனை பழி வாங்கணும்னு நினைச்சுதான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சேன். நான் நினைச்ச மாதிரியே மத்தவங்களோட வயிற்றுல அடிச்சு உருவாக்குன எல்லா பிசினஸையும் காலி பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டாடிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எனக்கு இங்க வீட்டுல இருந்துட்டோம் அவனை பழி வாங்க முடியாது. அதுக்கு எனக்கு கிடைச்ச பெஸ்டான இடம் தான் விஆர் வீடு. அப்புறம் நான் என்ன கற்பனை கதையா சொல்லிட்டு இருக்கேன், அப்படியே பக்க பக்கமா போயிட்டே இருக்கிறதுக்கு எல்லாம் சொன்ன நீ 1-2 விஷயத்த மறைச்சிட்ட குரு. அப்புறம் என்ன இந்த வீட்ல இருந்து துரத்தலானா? ஞாபகம் வந்துட்டு போலாம். அப்போ சாம்க்கும் எனக்கு நடுவுல இருந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படித்தானே? ஒருத்தனை பழி வாங்கினா அவனோட எல்லா ஹிஸ்டரியும் எடுத்துதான் ஆகணும். இந்த ரணக்காலத்துல எதுக்கு இப்ப பல்ல காட்டுதுன்னு தெரியலையே. என்ன? அப்போ அந்த அரச பழி வாங்குறதுக்காக என்னை சாமிய நீ சேர்த்து வைக்க போற, அப்படித்தானே? நீ ஒண்ணு பண்ணு. இல்ல நான் ஒண்ணு பண்றேன். இப்பவே சாம வீட்டுக்கு வர சொல்றேன். நீ எனக்கு தாலி கட்டினதே ஒரு நாடக கல்யாணம் தான், எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சாம் கிட்ட நீ சொல்லு. நீ சொன்னா நம்புவான்ல. பர்றா, அதுக்கப்புறம் எங்க ரூட் கிளியர். என்ன ஆனாலும் இந்த இம்ச கரெக்டா பாயிண்ட் புடிச்சிட்டு இருக்கலாம். அப்புறம் நான் எப்படி அந்த ஆளை பழி வாங்குறது? ஆனா குரு நீ சூப்பர் தெரியுமா, என்னைய சாமிய சேர்த்து வைக்கலாம்ல அந்த ஆள் கிட்ட சவால் விட்டுருக்க. ஏய் சிச்சி, அப்படியெல்லாம் இல்ல. அரச வச்சு ஆர்த்தி எடுக்கிறதாலாம் சவால் விட்டுருக்கல. சந்தோஷத்தை பாரு. இம்ச, நான் வந்த வேலையே எனக்கு தலை நிறைய இருக்கு. எதை சொன்னா அவன் டென்ஷன் ஆவான்னு நான் கொஞ்சம் யோசிச்சேன். நீங்க அந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்குறது அவனுக்கு விருப்பமே இல்ல. அதுக்காக தான் இசையை உனக்கு மருமகளாக்கி உன்னை வச்சு ஆர்த்தி எடுக்கிறேன்னு சும்மா அடிச்சு விட்டேன்.
என்னாச்சு? நீ சும்மா அடிச்சு விடுறதுக்கு என் வாழ்க்கையும் சாம் வாழ்க்கையும் தான் கிடைச்சா? என் சாம என்னன்னா நெஞ்சில சுமந்துட்டு இருக்க தெரியுமா? வேற எல்லாரும் மூளையில சுமந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என் சாம் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். உனக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சதுக்கு பிறகு கூட என்கிட்ட சொல்லாம இருந்துட்டேலாம். இப்பவே நீ அன்பானன் கிட்ட சாம் கிட்ட எல்லாம் எல்லா உண்மையும் சொல்லு. எல்லாருக்கும் தெரியட்டும். அதுக்கு பிறகு நீ இந்த வீட்ல இருந்து அரச பழி வாங்கிக்கோ. நல்ல கதையா இருக்கேன். ஹலோ 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 ஹலோ, அவங்க பர்சனல் எல்லாம் தலை போடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஃப்ராடு எங்களுக்கு பர்சனலே இல்லாம பண்ணது நீ தானடா. ஷபா, இதோ ஆரம்பிச்சிட்டாலாம். இதுவே நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா நல்ல பல்ல காட்டியிருப்பான். என்ன கத்தாதுங்க. அந்த ஆளை கடுப்பேத்துறதுக்காக தான் ஒன்னே ஆரத்தி எடுக்க வைப்பேன்னு சும்மா இறக்கி விட்டேன். இப்படி எல்லாம் சொன்னா பயங்கரமா டென்ஷன் ஆகும்ல அந்த ஆளு. நான் நினைச்ச மாதிரியே பயங்கரமா டென்ஷன் ஆனா அதை பார்த்து நான் கொண்டாடி குளிர் காய்ச்சிட்டு இருந்தேன். அவ்வளவுதானே தவிர நீங்க 2 பேரும் சேர்றதுலாம் எனக்கு என்ன நல்லது கிடைக்க போகுது? 2 லவ் பேர்ட்ஸ் பிரிச்சிட்டு என்ன பேச்சு பேசுற? 2 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா நானா இறங்கி போயிருவேன். அப்படி இல்ல 2 நாளாகும், 4 8 ஆகும், 8 16 மாசம் கூட ஆகலாம். ஆக நீ பழி வாங்குறதுக்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சதா? இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, ஏதோ பண்ணி தொலை. ஆனா நீ ஏன் இப்படி பண்ண கூடாது? எப்படி? அந்த அரசு கிட்ட தான் சவால் விட்டுருக்கலாம். ஆமா, அந்த சவாலை நீ நிறைவேற்றி அரசு வீட்டுக்கு என்ன மருமகளாக்கி அரசு வச்சு ஆரத்தி எடுக்க வச்சேன்னா இன்னும் கொஞ்சம் பழி வாங்கின மாதிரி இருக்கும்ல. ஓகோ, அப்புறம் அப்போ நான் சாம லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? அப்ப லவ் பண்ணீங்கன்னு தெரியும். இப்ப கழட்டி விட்டுருப்பீங்களா? கழட்டி விட்டுருப்பானா? டேய், என் காதல் என்ன உன் காதல மாதிரி கேவலமானதுன்னு நினைச்சியா? நான் நினைச்சா இப்பவே எல்லார்கிட்டையும் சொல்லி உன் பண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துவேன். எது பண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்த போறீங்களா? கூட்டுமா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இசை. என்னால உங்க வாழ்க்கை கேள்விக்குறியெல்லாம் நிக்காது. ஐ நோ. ஆமா, இவ்ளோதானா இல்ல இதுக்கு மேல ஏதாவது மறைச்சு வச்சிருக்கியா? எத? ரகசியம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவ்வளவுதான். எத்தனை பாவப்பட்ட ஜனங்கள் இவனால கஷ்டப்பட்டிருப்பாங்க. எத்தனை பேரோட வாழ்வாதாரத்தையே கெடுத்திருப்பாங்க. இவன் மத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிச்ச எல்லா சொத்தும் கவர்மெண்ட்டுக்கு போகணும். அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு போய் சேர்றதுதான் என்னோட குறிக்கோள். இவ்ளோ சொத்து பத்தி இருக்க எங்களாலேயே அந்த காலேஜுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது இவ்வளவு உடஞ்சு போயிட்டோம். சின்ன சின்ன இடமா இருக்கட்டும், அதை நம்பிதான் அவங்க வாழ்க்கையே இருக்கும். ஒரு இடத்த கொஞ்சம் பெருசாக்குறதுக்காக எவ்வளவு பேரோட நிலத்தை ஆக்குப்பி பண்ணிருப்பான், எவ்வளவு பேரோட வயிற்றுச்சலை வாங்கியிருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்யறது தப்பே இல்ல. ஆமா, அந்த அரசோட சொத்து பத்தி எல்லாம் என் மூலமா அழிஞ்சிருச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க போல. எதுக்கு? அரசோட சொத்து பத்தி எல்லாம் போச்சுன்னா அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாரிசு, அதான் சாம். சாம்க்குன்னு எதுவும் இருக்காதே, அதான் கேட்டேன். என்ன டெஸ்ட் பண்றியா? எனக்கு என் சாம் மட்டும் போதும். இன்னும் ஒண்ணு குரு, அவரோட சொத்தை எல்லாம் அனுபவிக்கணும்னு சாமுக்கு எப்பவும் ஆசை இல்ல. அவன் கல்யாணம் பண்ண போற பொண்ணு என்ன அவரோட சொத்து பத்தி எல்லாம் இல்லாமலே நல்லா சந்தோஷமா பாத்துப்பான். குரு, ஒரு ஃப்ளோல இவகிட்ட உளறிட்டே இருக்கா. நம்மளால இவ வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம தலைக்கு ஆபத்தாயிரம். கொஞ்சம் ஏதாவது இப்பவே எக்ஸ்ட்ரா பிட்டிங்க போட்டு வச்சிருங்க. என்ன உனக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, சாம் கூட நீங்க சேருவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா சேர்ந்து தானே ஆகணும். போகும், அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? என்ன உன் மனசுல நான் தானே இருக்கேன். அது எப்பவுமே நடக்காது. நீ நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. யார் நினைக்கிறது நடக்குதுன்னு பாத்துடலாம். பாக்கலாம். அதுக்காக தானே அவனை கடுப்பேத்துறதுக்கு மட்டும் சவால் விட்டுருக்கான். எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும், நீ இறங்கலாம். உண்மையான காதல் ஜெயிக்கும். பாக்கலாம் எது ஜெயிக்குது அப்படின்னு. சரி, எனக்கு பயங்கர தலைவலியா இருக்கு. நான் போய் ஒரு தூக்கத்தை போட்டு வரேன். ஒரு நிமிஷம். என்னமா உனக்கு பிரச்சனை? என்ன? ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்பவாது போலாமா? ஒரு நிமிஷம். இன்னும் என்ன? இந்த ரூம்க்கு உள்ள இன்னொரு ரூம் இருக்கு. இந்த கீயா நீ வந்த 2வது நாளே அருணா தான் எனக்கு கொடுத்துட்டாங்க. உன்னை பத்தின உண்மை தெரியாததுனாலதான் இந்த கீ கிடைச்சிட்டு அப்படின்னு உன்கிட்ட கொடுக்க தோணல. இனி நீ பால்கனில தூங்க வேண்டாம். உள்ள ரூம் ஓபன் தான், நீ அங்கேயே போய் ஸ்டே பண்ணிக்கோ. இல்ல பரவாயில்ல, எனக்கு பால்கனியும் ஓகே தான். இல்ல, இனியா நீ பால்கனில தூங்குனா எனக்கு கஷ்டமா இருக்கும். என் ஃப்ரெண்டா வர போயிட்டேன், ப்ளீஸ். சரி, நான் வேணா இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன். நீங்க உள்ள இருக்க ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்? இல்ல, நான் உள்ள ரூம்ல இருந்துட்டு சடனா அங்கே நீங்க வரும்போது நல்லா இருக்காதுல்ல. நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன். உள்ள இருக்க ரூமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. செல்லம் போல கலக்கு. இதென்ன சாம்பாரா கலக்கிட்டே இருக்கேன்? சும்மா தூவி போட்டாலே போதும் செல்லும். கலக்கிட்டியா? ஆமா. சரி, நீ இதுல நின்னுக்கா. எல்லா பட்டாளங்களும் தூங்கிட்டான்னு நான் போய் பாத்துட்டு வரேன். நீங்க போங்க செல்லும். ஆமா, நீ ஏன் கூடலே சுத்திட்டு இருக்க? தூங்குறதுக்கு புருஷன் எல்லாம்
தூக்கமா செல்லு முக்கியம், பொடிய கலக்குறது தான் நமக்கு முக்கியம். என் பேத்தி வாழ்க்கை நினைச்சு நான் மட்டும் தான் கவலைப்படன்னு நினைச்சேன். வந்த மருமக நீ கூட கவலைப்பட கண்டியா? ஆமா ஆமா, பிறந்த வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு ஒரு துக்கானா அது மருமக எனக்கும் தான். எவட்டோட நம்பலாமா? புகுந்த வீட்டுக்கு பிறந்த வீடுன்னு தொடங்குற என்ன செல்லு? என்ன நம்பாம? நீங்க சந்தேகப்படுறத பார்த்தா நான் என்னமோ வேலை வெட்டி இல்லாம இங்க என்டர்டெயின்மெண்ட்காக நிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. எண்டரு? ஐயோ செல்லு, எண்டர் இல்ல, எல்லா ஜெண்டரும். ஐ மீன் இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு போய் பாருங்க. ஏசப்பா, என் பேத்தி இசைக்கு இதுல இருந்தாவது நல்ல புத்திய கொடுங்க. செய்யறதே அநியாயம், இதுல துணைக்கு கடவுளை கூப்பிடுது. ஆத்தி, இசை வந்துட்டு இருக்கு. ஆத்தி, இந்த பாலை இசை குடிச்சாங்கன்னா எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்காது. அது பாட்டுக்கு ரூமுக்கு போகும். என்ன என்டர்டெயின்மெண்ட்னாலும் இசையோட ரூம்ல தான் நடக்கும். நமக்கு அதுல என்ன ஒரு கிளுக்கிழப்பு? இதையே இந்த பாலை செல்லு குடிச்சதுன்னா இந்த வீட்டுக்கு என்டர்டெயின்மெண்ட். அப்படியே ஒரு படம் பார்த்த மாதிரி ஷோ பார்க்கலாம். இசை எப்படி இந்த பாலை மாத்தி வைக்கிறதுக்காக தான் வராங்க. பம்மி வரதுலயே தெரியுது. இந்த நேரத்துல நம்ம நிக்கிறது சரிப்பட்டு வராது, எஸ்கேப் ஆயிருவோம். செல்லு குடிச்சாதான் என்டர்டெயின்மெண்ட். நீ எனக்கா பால்ல பொடியை கலந்து வச்சிருக்க? செல்லு, நீ உன் லிமிட் கிராஸ் பண்ணிட்ட. இதை எப்படி உன் பக்கம் திருப்பி விடுறேன்னு மட்டும் பாரு. இந்த பால் எடுத்து எங்க போறாங்க? காயில கொண்டு வைக்கிறாங்க. கீழே ஊத்திட்டு வேற பால் எடுத்து வைப்பாங்கன்னு நினைச்சேன். இந்த பால் அன்பு குடிக்கிறதுக்காக பிரியாத்தை எடுத்து வச்சாங்க. இனியா கிட்ட கூட நீ மேல போகும்போது இந்த பால் அன்புக்கு எடுத்துட்டு போ அப்படின்னாங்களே. இந்த பாலை எதுக்காக இசை இங்க எடுத்து வைக்கிறாங்க? எடி, நீங்க என்ன பண்ணிட்டு நிக்க? நான் ஒண்ணும் இல்ல செல்லு, சாப்பிட்டதுக்கு பிறகு பசி அடங்கவே இல்ல. பசி எடுத்துட்டே இருக்கிறதுனால தூக்கமும் வரல. அதான் பால் ஏதாவது இருக்குமா, ஒரு கப் பால் எடுத்து குடிச்சாலாவது தூக்கம் வரலான்னு பார்த்தேன். செல்லமா, இவள பம்பு இழுத்து தான் பாலை குடிக்க வைக்கணும்னு நினைச்சோம். ஆடு தானா வந்து கழுத்தை நீட்டி என் தலையை வெட்டுன்னு சொன்ன மாதிரி இருக்கேன். நம்ம கட்டப்பட்டுதான் இவ வாய்க்குள்ள அடைக்கணும்னு நினைச்சோம். இவளா வந்திருக்கத பார்த்தா நமக்கு வேலையும் மிச்சம், எனர்ஜியும் மிச்சம். ஆகா, செல்ல யோசிக்க ஆரம்பிச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வேற பாலே இல்ல செல்லும். அதான் என்ன பண்ணலான்னு பாத்துட்டு நிக்கிறேன். பால் குடிச்சே ஆகணுமா உனக்கு இப்ப? ஆமா செல்ல, இந்த பால் யாருக்கு காய்ச்சி வச்சிருக்காங்க? ரொம்ப சூடா வேற இருக்கு. இது பிரியா எனக்கு போட்ட பால் தான். ஓ, அத்தை உங்களுக்காக காய்ச்சி வச்சிருக்காங்களா? சரி செல்லும், நானும் பாத்துட்டே இருக்கேன். வீட்டுல வேற பாலே இல்லன்னு நினைக்கிறேன். மக்கா, எனக்கு காய்ச்சி வச்சாதான். ஆனா வயசு பிள்ளை, வளரிய பிள்ளை, பசியோட படுத்தான், உடம்பு என்னத்துக்காக? அதுக்கு என்ன செல்லு பண்றது? வீட்டுல வேற பால் இல்லையே. இல்லதான், ஆனா எனக்கு காய்ச்சி வச்சிருக்கலாம், இத நீ எடுத்து குடிச்சிரு. என்ன செல்லும், நீங்களே வயசானவங்க, இப்பவா அப்பவான்னு எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வச்சிருக்க இந்த பாலை நான் குடிச்சா அது தப்பு தானே? என்ன தப்பு? பாட்டிக்கு வச்சிருந்த பாலை பேட்டி குடிச்சா ஒண்ணும் தப்பு இல்ல, நீ எடுத்து குடி. உண்மையதான் சொல்றீங்களா? ஆமா. அப்ப ஓகே செல்லும், குடி குடி, நல்லா குடி. குடிச்சுக்கிட்டு இந்த பால்ல கலந்த பொடி உன் வயிற்றுக்குள்ள போனதை என்னென்ன வேலை செய்துன்னு மட்டும் பாரு. செல்வ ஏமாத்துறதுக்காக அன்புக்கு வச்சிருந்த பாலை தான் இசை குடிச்சிட்டு இருக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம அந்த பொடி கலந்த பாலை எதுக்காக ஹால்ல கொண்டு வச்சிருக்காங்க? வயசான காலத்துல நீ என்ன காலி பண்ண பாக்குறியா? இரு செல்ல, உனக்கு எப்படி நான் ஆப்பு வச்சிருக்கேன்னு மட்டும் பாரு. எப்படியும் நீ பொடி கலந்த பாலை உன் கையில நான் கொடுத்தாலே நீ வாங்க மாட்ட. யார் மூலமா அதை குடிக்க வைக்கிறேன்னு மட்டும் பாரு. குடி குடி குடி. குடிக்கிறேன் செல்லம். குடிச்சுக்கிட்டு அந்த குறுக்க பின்னாடி நீ போனா உன் பின்னாலே அந்த குரு வரணும். என் சேம் பேரனுக்கு விட்டு கிளியர். அடுத்த வாரத்திலே நல்ல ஒரு பொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். வயிறு நிறைஞ்சாமக்கா, இந்த ஆத்தி எதுக்கு ஒளிஞ்சு பாத்துட்டு நிக்குது? ஒருவேளை அந்த பாலை செல்லு குடிக்க விடாத மாதிரி பிளான் போட்டுருமோ? ஏடி மக்கா, பால் டேஸ்ட் எப்படி இருந்தேன்? பால் மாதிரி தான் செல்லு இருந்து. சரி சரி, நான் தூங்க போறேன். போ நீ போனா அந்த குறுக்க பின்னாடி காதல் ஆசை யாரை விட்டதோ அப்படி பாட்டு பாடிக்கிட்டு அவன் பின்னாடியே போனா உங்களுக்குள்ள காதல் மலரணும். இவ்வளவுதான் விஷயமா? நான் கூட இன்னும் நல்லா எதிர்பார்த்தனே. இசை அந்த பாலை குடிக்கல, அப்ப பொடி கலந்த பாலை எதுக்கு ஹால்ல கொண்டு வச்சிருக்க? எனக்கு வச்சிருந்த பாலை பொடியை கலந்து அதுக்கு கொடுத்தாச்சு. இனிமே பால் குடிக்காம நம்ம தூங்க வேண்டியதுதான் போலயே. அத்தை, பிரியா, இந்த பாலை எதுக்கு இங்க கொண்டு வச்சிருக்க? பாத்தீங்களா, இது அன்புக்கு ஊத்தி வச்சேன். இந்த இனிய கிட்ட மேல ரூமுக்கு போகும்போது இதை எடுத்துட்டு போன்னு சொன்னேன். வச்சுட்டு போயிட்டாளா? சரி, நீ நானே கொண்டு கொடுத்துட்டு வரேன். அத்தை, இது அன்புக்கு வச்சிருக்க பால். ஆகா ஆகா, சம்பவம் இல்லன்னு வருத்தப்பட்டோம். செல்ல மாடு கழடி தண்ணி குடிக்கிற மாதிரி எல்லாம் குடிக்குது. சிறப்பான சம்பவம் ஒண்ணு இந்த நைட்லயே இந்த வீட்டுல நடக்க போகுது. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அன்பு கூத்தி வச்சிருந்த பால்னு சொல்லிட்டே இருக்கேன். இங்க பாரு இனியா. இனியாவா? பிரியா, இந்த பொடி மாற்ற உள்ளதுதான் போலயே. பிரியாக்கு இனியாங்குது. இது ஒரு கூட்டு குடும்பம். இங்க உன் பேர மட்டும் இல்ல. பேரனா? நான் அன்புக்கு ஊத்தி வச்ச பால்னு சொல்றேன். பேர இல்லம்மா, உன் மருமவ மட்டும் இல்ல. வயசு காலங்க எல்லாம் 2 3 கிடக்கு. அதுகளுக்கு போக மிச்சம் மீதி இருந்தாலே இந்த பேர பிள்ளைகளுக்கு. ஒரு நாள் உன் மருமவன் பால் குடிக்காம தூங்கிட மாட்டானா? ஏதாவது பண்ணுங்க, தள்ளுங்க. என்ன ஸ்டாச்சு மாதிரி நிக்குது செல்லும்? பிராணநாதா!
ஆரம்பிச்சிட்டலாம்.